சயின்ஸ் நியூஸ். ஒரு வாரத்துக்குள்ள நடக்கிற அறிவியல் சார்ந்த செய்திகள், உலகம் முழுக்க என்ன நடக்குதோ அதெல்லாம் செவ்வாய்க்கிழமை மறுநாளே சுட கொண்டாந்து உங்ககிட்ட சேர்க்க போறேன். இது ஒரு மாதிரி ஷார்ட்டா, கிறிஸ்பா, ரொம்ப டீடைல்டா இல்லாம எக்ஸ்பிரஸ் நியூஸ் மாதிரி இருக்க போது தமிழ்ல. இனி வாரம் செவ்வாய்க்கிழமை உங்கள் மிஸ்டர் ஜிகே சேனலில் அறிவியல் செய்திகள். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஹபிள் டெலஸ்கோப் இது 1990 லான்ச் பண்ணப்பட்டது. 31 வருஷமா நம்ம பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. இதுவரை 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்சர்வேஷன்ஸை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. இது நிறைய முறை பழுதாயிருக்கு. இதுவரை ஒரு 5 முறை ஆஸ்ட்ரோனட்ஸ் விண்வெளியில பயணம் செய்து அதை பழுதை சரி பண்ணியிருக்கிறாங்க. கடைசியா 2009 அதை சரி பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி போன மாசம் ஜூன் மிட்ல பழுதாயிடுச்சு. இதுக்கப்புறம் இயங்குமா இயங்காதா அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தது. ஒரு வழியா ஒரு மாதம் கழித்து ஜூலை 15 போன வியாழக்கிழமை நாசா இன்ஜினியர்ஸ் அதை சரி பண்ணியிருக்காங்க. அதை ரிமோட்டா இங்க இருந்து அதை சரி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா 1980களில் பயன்படுத்த அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருந்ததால் ஒருவேளை சிஸ்டம் அதனால பழுதாயிருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அப்புறம் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் தான் சில பிரச்சனை அப்படிங்கிறதால பேக்கப் எக்யூப்மெண்ட் வச்சு அது ஓரளவுக்கு இப்போ சரி பண்ணி மறுபடியும் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹபிள் இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பழையபடி இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி. சமீபத்தில் உயிரியல் ஆய்வாளர்கள் ஒரு வகையான பள்ளியை கண்டுபிடிச்சாங்க, காட்டில் இருக்கக்கூடியது. அதுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா, தனக்கு ஆபத்து வரும்போது ஏதோ ஒரு பருந்தோ ஒரு பெரிய விலங்கு கிட்ட இருந்து வரும்போது தண்ணிக்குள்ள போயிட்டு அது ஒளிஞ்சுக்கும். பல நிமிடங்கள் தண்ணிக்குள்ள மூச்சு எப்படி விடாம இருக்குங்கிறது பெரிய ஆச்சரியமா இருந்தது. இது பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வகையான பள்ளியை பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்கான காரணம் எப்படி தண்ணிக்குள்ள பல நிமிடங்கள் மூச்சு விடாமல் இருக்குங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி மூச்சு விடாமல் இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக மூச்சு விடுது. தண்ணிக்குள்ள தன்னோட மூச்சை முதல்ல விடும்போது அது ஒரு பபுள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குது மூக்குக்கு மேலேயே. மறுபடியும் அந்த பபுள் இருந்து அந்த காற்று உள்ள எடுத்துக்குது. மறுபடியும் அந்த பபுளுக்குள்ள காற்று விடுது, மறுபடியும் பபுளுக்குள்ள இருந்து காற்று எடுத்துக்குது. இப்படி அது பிரீத் பண்ணுது. இப்படி இருக்கும்போது கண்ணை மூடிட்டு ஸ்லோ டவுன் பண்ணுது. அது உடம்புல இருக்கிற கெமிக்கல் ப்ராசஸ் அதை அதிகமாக ஆக்சிஜன் லெவல் தேவைப்படாத அளவுக்கு தன்னை ஸ்லோ டவுன் பண்ணிக்குது. ஏன்னா அடிக்கடி திரும்ப சுவாசிக்கிறது மூலமா அதில் இருக்க ஆக்சிஜன் லெவல் குறையும் இல்லையா? இப்படி அதை சுவாசிக்கிறது மூலமா 18 நிமிஷம் அதனால தண்ணிக்குள்ள இருக்க முடியுது அப்படிங்கிறத போன வாரம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரியன்ல இருந்து அப்பப்ப ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் வெளியில வரும். இதை SEP அப்படின்னு சொல்லுவாங்க, சோலார் எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூமியில எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி சூரியனுடைய தாக்கத்தை நம்ம பூமியில பல வகையில் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சாலும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரி ஈவெண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. அதில் ரீசெண்டாக நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா மரங்கள். ஆமாம், மரங்களுடைய உள்ள இருக்கிற வட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த வட்டங்களை வச்சு நம்மளால எந்தெந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சில மரங்கள்லாம் பல 100 வருடங்கள், பல 1000 வருடங்கள் மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது உயிரோட இருக்கலாம், இல்லை அது மண்ணில் புதையுண்ட மரங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த வட்ட வளையங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி சோலார் ஈவெண்ட் என்ன நடந்திருக்குங்கிறத கணிக்கிறாங்க. இந்த மாதிரி மரத்தோடைய வட்ட வளையங்கள் இருந்து எடுக்கிற ரெக்கார்ட்ஸை நம்ம டென்ட்ரோக்ரோனாலஜிக்கல் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா பருவ காலங்களில் என்னென்ன மாற்றம் அந்த மரத்துக்கு என்ன மாதிரி தன்மையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நார்தன் ஹெமிஸ்பியர்ஸ்ல இந்த சோலார் ஆக்டிவிட்டியால கார்பன் 14ல 0.6% இன்க்ரீஸ் ஆனதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் வச்சு இந்த கார்பன் 14 அளவு இன்க்ரீஸ் பண்ற அந்த பிளக்சுவேஷனை பார்க்கறதும், பிறகு சூரியனுடைய சோலார் சைக்கிள் ஒரு 11 வருஷம், இதையும் கணக்கு பண்ணி இந்த மரங்களுடைய இந்த வட்ட வளையங்கள் இருக்குல்ல, இதையும் வச்சு கணக்கு பண்ணி என்ன மாதிரியான நிகழ்வு என்ன மாதிரி தாக்கத்தை கொடுத்துருக்குங்கிற பழைய ரெக்கார்டை அழகா இப்ப டேட்டாவை நம்மளால எடுக்க முடியுது. இது மட்டும் இல்ல, இந்த ரெக்கார்டு இந்த டேட்டா வச்சுக்கிட்டு வருங்காலத்துல இந்த சைக்கிள் நடக்குது இல்லையா, இத்தனை 100 ஆண்டுகள், இத்தனை 1000 ஆண்டுகள் நடுவில் எது நடக்குதுங்கிற டேட்டா நம்மகிட்ட இருந்தா அடுத்து எப்ப நடக்க போகுதுங்கிறத ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் இறங்கியிருக்காங்க. 2014 சவுத் ஈஸ்ட் யூரோப்ல பல்கன் பெனிசுலா அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நடந்த அகழ்வாராய்ச்சியில கிட்டத்தட்ட கிமு 4000 வாக்குல பயன்படுத்தின பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதுல சின்ன சின்ன குடுவைகள் கிடைச்சிருக்கு. இந்த சின்ன குடுவைகள் பார்த்துட்டு இது மேபி குழந்தைங்க விளையாடுற ஏதாவது பொருளா இருக்கலாம், விளையாட்டு பொருளா இருக்கலாம், அப்படின்னா மருந்து ஊற்றி வைக்கிற டப்பா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுல கழுத்துல ஓட்ட போட்டு மாற்ற மாதிரி இருந்தது, மேபி கழுத்துல மாற்ற மாதிரி இல்ல இடுப்புல கட்டிட்டு இருக்க மாதிரியான ஒரு சின்ன அந்த குடுவையை பார்த்தாங்க. இது என்ன அப்படிங்கிறது 2014 தெரியல. ஆனா போன வாரம் நடந்த ரிசர்ச்ல தான் அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருந்த மெட்டீரியல் என்னன்னா கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல், பீவேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேனீக்களுடைய கூடு கட்டுற அந்த மெட்டீரியல் இருக்கிற பொருள், அது தாவரங்களுடைய எண்ணெய், சில விலங்குகளுடைய கொழுப்பு, இப்படின்னு சில பொருட்கள் எல்லாம் சேர்ந்து அது உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே முகத்துக்கு அப்ளை பண்ற, ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ற ஒரு வகையான பொருள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ இதுதான் இருக்கிறதுலே நாம கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப பழமையான 6000 வருடங்களுக்கு முன்பே இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு போடுற காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை பயன்படுத்துறதுக்கான சான்று முதல் முறையாக கிடைச்சிருக்கு. அமெரிக்கன் பேலியன்டாலஜிஸ்ட் அந்த தொல்லுயிர் சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் ஏற்படுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீஃபாசிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புதையண்ட பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அதை டீஃபாசில் பண்ணிட்டு மண்ணில் இருந்து அதை பாதுகாப்பாக அதை வெளில எடுத்துட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது. இப்படி 3D பிரிண்டிங் பண்ணுறது மூலமாக அந்த உயிர் எப்படி வாழ்ந்திருக்கும், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆராய முடியும். அந்த மாதிரி ஒரு விலங்கை தான் அவங்க 3D பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா cephalopods அப்படின்னு சொல்லக்கூடிய பல கோடி வருடங்களுக்கு முன்பு கடலில் வாழ்ந்த ஒரு உயிரினம் இருக்கு. ஸோ அதோடைய ஓடு இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க கிடைத்த ஃபாசிலை வச்சு அதை 3D பிரிண்டிங் மூலமாக திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய உடற்கூறு எப்படி இருந்தது, அதோடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருந்தது, அதோட மேலே வந்து சாஃப்ட் ஸ்கின்ஸ் எங்கே இருந்தது, அதன் மூலமாக எந்த இடத்துல வெயிட்டான இடம் இருந்ததுங்கிறதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 3D பிரிண்ட் எடுத்துட்டு அதை வந்து ஸ்விம்மிங் பூல் டேங்க்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தண்ணிக்குள்ளே போட்டு அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்ததில்ல அவங்க தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இந்த உயிரினம் வந்து ஹரிசாண்டலில் போய் வர்றதை விட அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழே வெர்டிக்கலில் மூவ் பண்ணுறதுக்கு தான் அதோடைய உடல் வந்து ஏதுவாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு உணவு தேவைன்னா அது ஹரிசாண்டலில் அதோடைய பாடியோட அமைப்பு மூவ் பண்ணுறதை விட வெர்டிக்கலில் வந்து அதுக்கு ஈஸியாக இருக்குது உணவுகளை தேடி பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. போன வாரம் அவங்க வெளியிட்ட இந்த செய்தி 3D பிரிண்டிங்கை இப்படியும் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற வியப்பை கொடுக்குது. அமெரிக்காவில் முதல் முறையாக ஆர்டிஃபிஷியல் ஹார்ட், நியூ ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபருக்கு 39 வயதான நபருடைய ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அது சரி பண்ணுறதுக்காக முதல் முறையாக அமெரிக்காவில் நியூ ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை வந்து பொறுத்திருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் நல்லா இயங்குகிறார். முதல்ல சுகர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரணும், இல்லாட்டி பிரைவேட் லேபில் போயிட்டு டெஸ்ட் பண்ணணும். அது சிம்பிளிஃபை ஆகி நமக்கு நிறைய இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்குது. வீட்டிலேருந்து நாமளே வந்து சும்மா ஒரு பிளட் ஒரு சொட்டை வச்சு நம்மளே வீட்லேயே டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலாம் இருக்குது. அதையும் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாக்கில் எச்சில் இருக்கு இல்லையா, அந்த எச்சில் வச்சே நம்ம உடம்புல எவ்வளோ சுகர் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெயின் ஃப்ரீ பிளட் சுகர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிடைச்சா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸாக மாறிடும். அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சுகர் லெவல் என்ன அப்படிங்கிறத. இது எப்படி வேலை செய்யுதுன்னா நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸ் இருக்குது, அதே மாதிரி நம்ம எச்சில்லையுமே குளுக்கோஸ் இருக்குது. ஆனால் அளவில் வேறுபடுது. எச்சில்ல 100 மடங்கு கம்மியாக இருக்குது. அதை ஆக்சிலேட் பண்ணி 100 மடங்கு அதிகமாக காட்டும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கிறதோட மேட்சிங்கான அளவை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி தான் அவங்க வந்து எச்சல் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. இதோட விலையை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி மார்க்கெட்டில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் வந்து இன்டர்நெட் ஸ்பீடில் ஒரு புது ரெக்கார்டை செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா ஒரு வினாடிக்கு 319 TB அந்த அளவுக்கு வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஜப்பானில் இருக்க NICT, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இதை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 2020 ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜப்பானும் பிரிட்டிஷும் சேர்ந்து 179 TB வந்து பர் செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதை விட 2 மடங்கு ஃபாஸ்ட் இவங்க ஜப்பான் மட்டும் தனியாக சாதிச்சிருக்காங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் ஒரு கோருக்கு பதிலாக 4 கோர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 552 காம்ப் ஆஃப் லேசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேவ் லென்த்தில் பாஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்பீடை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு இடத்துல இருந்து 3000 கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் கூட சிக்னலோ குவாலிட்டியோ லாஸ் ஆகாம இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 8 செய்தியும் கண்டிப்பாக உங்க கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஒரு வாரத்தில் நிறைய அறிவியல் சார்ந்த செய்திகள் வருது. அதில் தேர்ந்தெடுத்து ஒரு 8 தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சயின்ஸ் நியூஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் GK. நன்றி.